வணக்கம் அம்மா. உங்களது சேனலை 1½ வருடமாக ஃபாலோ செய்து வருகிறேன். இதுவரை பணம் செலுத்தி நான் பார்த்ததில்லை. பார்க்க வேண்டும் என்பது ஆசை, அதிகமான ஆர்வமும் கூட. ஆனால் இன்னும் எனக்கு பிரபஞ்சம் நேரம் வரவில்லை. கையில் பணம் இருக்கும் நேரத்தில் பர்சனல் ரீடிங் எடுத்து கொள்வோம் என்று மனம் நினைப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் வேறு ஒரு முக்கியமான செலவு வந்துவிடும். இதை நான் உங்களிடமும் பகிர்ந்திருக்கிறேன். இப்ப வரை அதே நிலைதான். மனம் தளர்வாக இருக்கும்போது தானாக சிவன் ஆலயம் போகும் வாய்ப்பு கிடைக்கும். இல்லையெனில் நீங்கள் பதிவு செய்யும் வீடியோவில் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கான பதிலும் வரும். ரொம்ப முக்கியமான 2 விஷயத்திற்கு மண்டியிட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பணம் கட்டினால்தான் பார்த்து சொல்ல முடியும் என்று சொல்லும் உங்களுக்கு அதிகமாகவே உரிமை இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் நீங்கள் அப்படி சொன்னதில்லை. பலமுறை உங்களுக்கு ஆடியோவும் மேகத்தின் புகைப்படமும் அனுப்பி கேள்விகள் நிறையா கேட்டிருக்கிறேன். கோபமாக பேசாமலும் முகம் சுடிக்காமலும் பதில் கொடுத்து என்னை அலாட் செய்வீர்கள். அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அம்மா. மற்றொரு விஷயம், நல்ல பதிவுகளை இட்டு அதில் நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்து தன்னம்பிக்கை கொடுத்து நீங்கள் பேச்சில் இருக்கும் அளவற்ற ஆர்வமும் நல்ல விஷயத்தை பகிர்ந்தோம் என்ற சந்தோஷமும் உங்கள் முகத்தில் அதிகமாகவே தென்படும். அதை பார்க்கும் பொழுது குழந்தைத்தனமாகவே இருக்கும், அழகாகவும் இருக்கும். அம்மா, கூடிய விரைவில் உங்களுக்கு நான் பணம் செலுத்தி எனது எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள நான் தைரியமாக இருப்பதற்கும் எனக்கு உங்களது ஆசீர்வாதமும் தெய்வத்தின் அருளும் எனக்கு தேவை அம்மா. நீங்கள் கொடுத்த வரைபடத்தை வைத்து நான் பூஜை செய்கிறேன். எனக்கு நாளுக்கு நாள் நன்மைகள் மட்டுமே நடக்கிறது. நன்றி அம்மா. இன்னொரு விஷயம், இந்த மாதத்தில் உங்களுக்கு பிறந்த நாள் வருகிறது. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. நீங்கள் பல்லாண்டு நன்றாக இருக்க வேண்டும். எங்களை நன்றாக நீங்கள் வழி நடத்தவும் வேண்டும். இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி அம்மா. நன்றி 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 அம்மா. இப்பையும் ஒரு கேள்வி கேட்கிறேன் அம்மா. இந்த மாதிரி தான் நான் தினமும் கதவை பூட்டி கொண்டு ஒரே ஒரு ஜன்னலை திறந்து வைத்து நான் ப்ரேயர் செய்கிறேன். அதிகாலை 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்து என்னால் கதவை திறந்து பூஜிக்க முடிய எனக்கு கொடுப்பனை இன்னும் கிடைக்கவில்லை. இப்படி செய்வது சரியா? தயவு செய்து சொல்லுங்கள். ஏன் எனக்கு இத்தனை வருடமாக நான் நாள் போன போக்கில் போகிக் கொண்டிருந்தேன். ஆனால் ஏப்ரல் 17ஆம் தேதியில் 2024 இப்போ வரைக்கும் நான் காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பதும், சாமி கும்பிடுவதும், தியானம் செய்வதும், சில நேரத்தில் தியானம் செய்யாமல் கவலையாக இருப்பதும் போய்கொண்டிருக்கிறது. ஏன் என்பதே எனக்கு தெரியவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் இருக்கிறது. இருந்தாலும் மனம் அமைதியாகவும் சூழ்நிலைகளும் அமைதியாகவும் குளத்தில் போன்ற கல்லு போல் என் வாழ்க்கை இருக்கிறது. இதற்கு என்னதான் விடிவு காலம் என்பதே தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் தயவு செய்து நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நன்றி அம்மா. நன்றி. இந்த வீடியோவை நான் அதிகாலையில் எடுக்கிறேன். நன்றி அம்மா. நன்றி.